ஓகே, இப்போ வந்து போன வீடியோவில் நம்ம சைக்ளோயிட் பார்த்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் எபிக்ளோயிட் பார்க்க போகிறோம். எபிக்ளோயிட் பார்க்க போகிறோம். இது என்ன விளக்கம்னு சொன்னால், போன வீடியோவில் வந்து அந்த வட்டத்தில் அடியில் இருக்கிற புள்ளி வந்துட்டு ஒரு நேர்கோட்டின் வழியே இயங்குக்குள்ள வார அச்சை நமக்கு நம்ம இப்போ எபிக்ளோயிட்ன்றது வந்துட்டு அதே போல் இந்த வட்டம் வந்துட்டு அதில் பதிர நீளத்துக்கு சமனான ஒரு ஆரைச்சிறையில் இயங்கும் போது வார அச்சை வந்து கீறப்போகிறோம். இப்போ இந்த சைக்ளோயிடில் வந்துட்டு நம்ம வட்டத்தில் பருதிர நீளத்தை எப்படி ஒரு தொடலியை கீறி குறித்தோமோ அதே போல் இந்த வட்டத்திர நீளத்தை வந்து நீளத்துக்கு சமனான ஒரு ஆரைச்சிறை வழியே தான் வந்துட்டு இந்த வட்டம் வந்து இயங்க போகுது. அப்போ அதுக்கு ஒரு கல்குலேஷன் இருக்குது. அப்படின்னு சொன்னால், இந்த வட்டத்திர பருதிர நீளம் அப்படியே இங்கே வர ஆரைட நீளத்துக்கு சமனாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இது வந்து இந்த மையத்தோடு அமைக்கிற கோணத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம கீற போகிறது வந்துட்டு நகர்ற வட்டத்திர ஆரை வந்து ஸ்மால் ஆர் வந்து 30 மில்லிமீட்டர், மையத்திலிருந்து அது இயங்க போகிற பருதிர ஆரைச்சிறையோட ஆரை வந்துட்டு கேபிட்டல் ஆர் வந்து 100 மில்லிமீட்டராக எடுக்க போகிறோம். இப்போ இதில் விளக்கம் என்னென்னு சொன்னால், நம்ம கீற போகிற வட்டத்தில் ஆரை வந்துட்டு ஸ்மால் ஆராக இருக்க போகுது. அது எங்கே போகிற ஆரைச்சிலையிட பருதிர நீளம் வந்து பருதிர ஆரை வந்துட்டு கேபிட்டல் ஆராக இருக்க போகுது. நம்மளுக்கு இந்த கோணம் தேவை. என்னென்னு சொன்னால், அப்போ தான் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியும்ன்றது நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது. இதுக்குரிய கல்குலேஷன் எப்படின்னு சொன்னால், இந்த சின்ன வட்டத்தில் ஆரை 2πr ஆனது இந்த ஆரைச்சிறையிட கோணத்தை நம்ம டீட்டாண்டு எடுத்தோம்னா 2π டீட்டா இன்டு 2π ஆருக்கு சமனாக இருக்க போகுது. அதாவது சின்ன வட்டத்திர பரிதிர நீளத்தை இந்த ஆரைச்சிறையிட நீளத்துக்கு சமப்படுத்துகிறோம். இப்போ பெருமானங்களை பிரதிட்டோம்னு சொன்னால், இங்கே 2π எல்லாம் கேன்சல் ஆகி 30 சமன் டீட்டாவிங்கு 2π இன்ட்டு 100 வரும். இதை சுருக்கக்குள்ளே டீட்டா வந்து 108 பாகைன்னு நம்மளுக்கு வரும். இதான் வந்துட்டு இதுக்குரிய கல்குலேஷனாக இருக்க போகுது. அப்போ இந்த கோணம் நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சுட்டு எவ்வளோன்னு சொல்லி 108 பாகை. இனி படங்க கீறது போனோம்டா. சரி, இப்போ வந்துட்டு நம்ம இதில் இந்த வட்டத்தில் புள்ளி வந்து இயங்குற இந்த ஆரைச்சிறையிட பாதையை கீற போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஆரைச்சிறையிட கோணம் வந்துட்டு 108 பாகைன்னு கண்டுட்டோம். இனி அதை எப்படி கீறண்டு பார்ப்போம். இப்போ ரெண்டம்மா வந்துட்டு ஒரு புள்ளியை வச்சுட்டு கிடைக்கோட கீறிட்டு இந்த புள்ளியில் வந்து தான் நம்ம 108 பாகையை அமைக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு நேர்கோட்டை சுற்றி 180 பாகை கோணம் இருக்குது. நம்மளுக்கு சமச்சீராக வரணுன்றதுக்காக உழவு 108ன்னு சொன்னால் உழவுமே வந்துட்டு 36 வரும். அப்போ இது வந்து கொஞ்சம் சமச்சீராக நீட்டாக வரதுன்றதுக்காக இங்கேருந்து 36 இங்கேருந்து 36 எடுத்துகிட்டு வட்டத்தை கோணத்தை குறித்து கொள்கிறேன். இப்போ இவ்வளவு வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோவா இருக்க போகுது? 108 பாகையாக இருக்க போகுது. இங்கே 36 இங்கே 36. இப்போ இது ரெண்டு ஆரை, அதாவது எங்கே போகிற பருதியிட ஆரை வந்துட்டு 10 மில்லிமீட்டர். இப்போ அதை வந்து நம்ம அளந்து கொள்வோம். சரி 100 மில்லிமீட்டர். ஆரை வந்துட்டு 100 மில்லிமீட்டர். அதை குறித்து கொண்டு வந்தால் இப்போ இவ்வளவு வந்துட்டு என்ன இருக்க போகுது? 100 மில்லிமீட்டர். அப்போ இதன் வழியே தான் வந்துட்டு இந்த வட்டம் வந்து இயங்க போகுது. இந்த கோடை கொஞ்சம் நீட்டிக்கொள்ளும். ஓகே, இப்போ இவ்வளத்துக்கிட்ட வந்து நம்ம மூவாக போகிற வட்டத்தை கீறப்படும். அதில் ஆரை வந்துட்டு 30 மில்லிமீட்டர். அதை மலர்ந்து எடுத்துக்கொள்ளும். இந்த புள்ளியிலிருந்து இந்த கோட்டுக்கு ஒரு டேஷ் லைன் போட்டோம்னு சொன்னால் இதுதான் வந்து தேவையான வட்டத்தில் மையமாக இருக்க போகுது. இனி அதில் கவராயத்தில் நீடில் வச்சுட்டு
வட்டத்தை கீறுவோம். இப்போ இதில் ஆரை வந்துட்டு ஆர் வந்து 30 மில்லிமீட்டராக இருக்கும். இது வந்து 100 மில்லிமீட்டர், இது 108 பாகை. இப்போ நம்ம வட்டம் கிரிட்டம் அது இயங்க போகிற பாதையும் கிரிட்டம் இந்த புள்ளி தான் வந்துட்டு என்ன செய்ய போகுது, இயங்க போகுது. இனி அடுத்தது வந்து இந்த வட்டத்தை 12ஆக பிரிக்க வேணும். வட்டத்தையும் பிரிக்க வேணும், இந்த கோணத்தையுமே வந்துட்டு 12ஆக பிரிக்க வேணும். ஃபர்ஸ்ட்டாக வந்து வட்டத்தை 12ஆக பிரிப்போம். அப்படி என்றால் இது வந்துட்டு இப்போ நார்மல் மெத்தட் மாதிரி, நார்மலாக நம்ம பிரிக்கிற மாதிரி கிடையாது. நிலைக்குத்தா இருந்துச்சுன்னு சொன்னால் 30 வகை செட் ஸ்கொயரை வச்சு பிரிக்க இயலும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் இது ஒரு கோணத்தில் சாஞ்சிருக்கிறதால இப்போ நம்மளுக்கு இந்த புள்ளியும் இந்த கோடும் தெரியும். அப்போ இதுக்குள்ளால் வந்து ஒரு செங்குத்து கீரையிலும் அது வந்துட்டு 45 பாகமானியை வச்சு 45 பாகையில் வச்சுமே 90 பாகையில் வச்சுமே கீரையிலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இருசம கூறாக்கி அந்த மெதட்டை வச்சுட்டு கீறிக்கொள்ள இயலும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த வட்டத்தை 4ஆக பிரிச்சுட்டேன். இனி வந்துட்டு வட்டத்தை மேலும் பிரிக்கிறதுக்காக என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஓகே இப்போ வந்து வட்டத்தை 4ஆக பிரிச்சுட்டேன். இனி மேலுமே வந்துட்டு பிரிக்கிறதுக்காக என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு செட் ஸ்கொயர் அப்படி எடுத்து இந்த புள்ளி கூடாக கிடையாக வைக்கிறேன். வச்சுட்டு இதன் வழியே தான் வந்துட்டு மற்ற செட் ஸ்கொயர் வந்து அசைய போகுது. அப்போ முதலாவது இவன் அப்படி வச்சுட்டு இந்த லைனை கீறுறேன். அடுத்தது அப்படியே மாற்றாமல் கீறுறேன். அதுக்கு பிறகு இப்போ வந்துட்டு வட்டத்தை 12ஆக பிரித்தாச்சு. இப்போ பிரித்ததோட புள்ளிகளை வந்து குறித்து கொள்வோம். இது 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 முடிகிற இடமும் 12ஆக இருக்க போகுது. இப்போ வட்டத்தை 12ஆக பிரித்தாச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த ஆரைச்சிறையை வந்துட்டு 12ஆக பிரிக்க போகிறோம். அதுக்கு வேறு வழி தெரியலைன்றதால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாகமானியை வச்சுட்டு பிரிக்க போகிறோம். 12ஆக பிரிக்கணும் பண்ணுறதுக்காக 108 12ஆல் பிரித்தால் ஒரு கோணம் வந்துட்டு 9 பாகை வரும். அப்போ 9 பாகை இடைவெளியில் வந்துட்டு நம்ம கோணங்களை பிரிக்க போகிறோம். ஓகே, இப்போ கோணங்களை சமனாக பிரித்து 9 பாகையில் பிரித்தாச்சு. இனி அந்த லைன்ஸை வந்து நீட்டுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கோணத்தையுமே இந்த கோணம் ஆரைச்சரையுமே 12ஆக பிரித்தாச்சு. இனி அதுக்குரிய புள்ளியில் போட்டோம்னா 0 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 4 டேஷ் 5 டேஷ் 6 டேஷ் 7 டேஷ் 8 டேஷ் 9 டேஷ் 10 டேஷ் 11 டேஷ் 12 டேஷ். ஓகே, இப்போ அடுத்த என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மையம் இயங்க போகிற பாதையை கீற போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா இங்கே தானே மையம் நம்மளோட
அசைகிற பாதையில் மையம் இருக்குது. அப்போ இவனை மையமாகவும் இங்கிருந்து அசைய போகிற வட்டத்தில் மையத்தை ஆரையாகவும் வச்சுட்டு அதில் பாதையை வந்து ஓகே புள்ளிகளை வந்து இந்த லைன்ஸ் ஒருக்கா நீட்டிக்கொள்கிறேன். ஓகே இப்போ இந்த மையத்திற ஒழுக்கும் நமக்கு இந்த பிரிபட்டு வர லைன்ஸும் பட்டின இந்த புள்ளிகள் தான் என்னவா இருக்க போகுது, இந்த அசைகிற வட்டத்தில் மையம் பயணிக்கிற பாதையாக இருக்க போகுது. அப்போ அதையும் நம்ம குறிச்சோம் என்று சொன்னால் இது வந்து ஓவாக இருக்க போகுது. இது முதலாவது சென்டர் 1 2 3 C4 C5 C6 C7 C8 C9 C10 C11 C12 இருக்க போகுது. ஓகே இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் வட்டத்தில் மையம் இயங்குகிற பாதைகள் வந்து குறிச்சிருக்கோம். இப்போ சென்டர் கிரீடம் அடுத்ததாக வந்துட்டு இந்த புள்ளிகள் நகர்ற பாதையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பாதைகளையும் நீட்டும். இவனை மையமாக வச்சுட்டு 1-12 போகிற பாதையை கீறேன். அதே போல் இவன் மையம் மாறாமல் வச்சுட்டு 2-10 போகிற லைனை கீறேன். அடுத்தது வந்து 3-9 போகிற பாதை, 4-8 போகிற பாதை, 5-6 போகிற பாதை. அடுத்தது வந்து டோப் கடைசி. சரியா? ஓகே அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே சைக்ளோயிடுக்கு செய்த போல் சின்ன வட்டத்தில், அதாவது நகர்ற வட்டத்தில் ஆரை அளந்து ஃபஸ்ட்டாக இங்கே வச்சு 1 வெட்டு. அடுத்தது சென்டர் 1ல் வச்சுட்டு 1,11 அந்த புள்ளியை அந்த லைனை வெட்டுற மாதிரி ஒரு ஆர்க் கொண்டு கீறுவோம். அடுத்தது வந்து C2, அடுத்தது வந்து C3ல் வச்சுட்டு இந்த புள்ளி, C4ல் வச்சுட்டு, C5ல், C6ல் இந்த புள்ளி தான் வரும். அடுத்தது C7 C8 C9 C10 C11 C12. ஓகே நம்ம வந்து அது அசைகிற புள்ளியில் கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம கிளியராக தெரிறதுக்காக மார்க் பண்ணிக்கொள்வோம். இது வந்து தொடக்க புள்ளியும் இது வந்து முடிவு புள்ளியுமா இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு அதை அசையக்கூடிய புள்ளிகள் எல்லாமே வந்து குறிச்சிட்டோம். இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ நம்ம கீர்னு எல்லாமே வந்துட்டு தின் லைன்ஸாக இருக்கணும், டார்க்னஸ் குறைஞ்ச பென்சிலால் கீற வேணும். ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான வில்லை கீறதுக்காக நான் டார்க் பென்சில் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு புள்ளிகளையுமே வந்துட்டு ஒரே ஷோட்டில் அப்படியே நினைச்சுட்டுவோம். ஓகே இப்போ இதுதான் வந்து எபிக்ளோய்டாக இருக்க போது. இப்போ நம்ம என்ன சம்மரியாக பார்த்தோம்னா என்ன கீறிக்கோம்னு சொன்னால், ஒரு வட்டம் வந்து அதில் நீளத்துக்கு சமனான ஒரு வில்லோட நீளத்தில் பயணிக்கும் போது இங்கே இருக்கிற புள்ளி இயங்குகிற பாதையை தான் கீறிருக்கம். அதுதான் எபிக்ளோய்டாக இருக்கும்.